வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பலாசலை வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு பலாசலையை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்கிட்டு வந்த பலாசலையில் இனிப்பு புளிப்பு எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை. சரின்னு அல்வா செய்யலான்னு முடிவு பண்ணேன். ஒரு கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை, பரங்கி விதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. இப்போ நம்ம அல்வா செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் வெல்லத்தை கொட்டி 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கொதிக்க விடலாம். கல் மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு அதை கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சா போதும். பாகு எடுக்கணும் தேவையில்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வாணலியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பலாசலையை போட்டு ஒரு 2 பிரட்டி விட்டுக்கலாம். ஒரு 2 பிரட்டிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு 3/4 பதம் வர அளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு 3/4 பதமாக வெந்துருச்சு. இது மாதிரி கட் பண்ணி போடக்குள்ள சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வடிகட்டின பாகு எடுத்து இதில் ஊற்றிடலாம். 2 சேர்ந்து ஒன்றா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து அல்வா பதத்துக்கு வரட்டும். நல்லா கொதிக்கக்குள்ள கொஞ்சம் சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் சேர்த்து போட்டு கலந்துக்கலாம். எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் நான் சுக்கு பொடி போடுவேன். அப்போ தான் நெஞ்செரிச்சல் இல்லாமல் நெஞ்சு கரிக்காமல் இருக்கும். அந்த சுக்கு, ஏலக்காய், வெல்லம், நெய் எல்லாம் சேரக்குள்ள அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டுங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நல்லா கொதித்து கெட்டியாகிடுச்சு பாருங்கள். ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. அரைச்சி போட்டால் அந்த அல்வாவில் அந்த டேஸ்ட்டை விட கட் பண்ணி போடக்குள்ள வாயில் தட்டுப்படுமா, அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், நல்ல அல்வா மாதிரி கெட்டியாகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. பலாசலை அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், வெள்ளரி விதை, பரங்கி விதை, வேறு என்ன நட்ஸ் இருக்கோ உங்களுக்கு மேலே தூவி விட்டு நீங்கள் சூடாக பரிமாறலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது ப்ரெட்டில் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு வாரம் 10 நாள் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ரொம்ப புதுமையாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி. வாழ்க வளம்.